கைஸ், வெல்கம் டு எல்கே ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் மாமா தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் பஸ்ஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் கம்பெனி வண்டி ஓட்டுறாரு. அவருக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செட்டு நம்ம பண்ணியிருக்கோம். பஸ்ஸோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ். அவர் என்ன கேட்டார்னா, எனக்கு 8 இன்ச்சு 2 ட்வீட்டு போகிற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸோட 39990 கேபினட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் கண்ட்ரோலு. இது வந்து பேலன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சைடு நீங்கள் திரும்பினீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், இந்த சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். நடுவில் வச்சுக்கிங்க உங்களுக்கு 2 ஸ்பீக்கரும் சேமாக போடும். இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோலு. இது பேஸாக நம்ம கொடுத்துருக்கோம். இது சப் கண்ட்ரோலு. ஏன்னா நான் எப்பயும் சொல்கிறதா, இங்கே நம்ம பஸ்ஸுக்குன்றனால இந்த 3 வேஸ் வச்சு நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் நம்ம டம்மியாக விட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா சாம்கானோட ஒயிட் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்குது. அதுக்கு ஆம்புக்குன்னு எடுத்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு சுவிட்ச் தேவைப்படும். அதனால் நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இதுவும் குவாலிட்டி நல்லாவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எல்இடி நம்ம கொடுக்கல, அவர் வேணான்ட்டார். பஸ்ஸில் கண்ணு கூசுன்றனால வேணான்ட்டார். ரெட் கலர் நாப் போட்டிருக்கோம். அவர் சூஸ் பண்ணால் தான், இல்லை எனக்கு ரெட் கலர் தான் வேணும், அதான் நல்லாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால நம்ம ரெட் கலரே யூஸ் பண்ணியிருக்கோம். இது கிடைக்கல, இதை நம்ம ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் என்ன கலர் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துடலாம். எல்லாமே நம்ம கஸ்டமைஸாக பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் உங்களுக்கு இன்டீரியர் காட்டின பாருங்கள் கைஸ். இதுதான் கைஸ் இன்டீரியரு. இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா நீட்டாக இருக்கும். நீங்களே பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் வயரிங் எப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை, இந்த போர்டு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பவர் சப்ளை தேவைப்படுது. அதுக்காண்டி நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா 12 to 24. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி 12 வோல்ட் கொடுத்திங்கன்னா +24 -24 ஒரு கிரவுண்ட் வோல்ட் வரும். அந்த மாதிரி மெத்தடில் நம்ம கன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். நார்மலாக LA 4440 போடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு அது எஃபெக்ட் இருக்காது. பஸ்ஸுக்குனால அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹெவியாக போடணுன்னு சொல்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட்டர் போட்டு நீங்கள் 24 வோல்ட்டில் ரன் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராச்சும் 12 வோல்ட்டில் 4440 அந்த மாதிரி போர்டு போட்டுருங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ரிசல்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரீ செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பேஸ்டபிள். இது பேஸு சும்மா தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் சக்தி போர்டு இப்போ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதில் பேஸ் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ட்ரிபிளாக மாதிரி நல்லா குவாலிட்டியான ட்ரிபிளாக இருக்குது. 2 சேனல் கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிராண்ட் பார்த்திங்கன்னா சன் கம்பெனியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பவர் ஆம்புக்கு போயிடலாம். பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா STK 4141 ஐசி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பிசிபின்னு பார்த்திங்கன்னா நம்ம டக்காரால் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிசிபியில் வந்து ஃபியூஸ் வராது. என்ன பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் உங்களுக்கு வந்துடும். 12 வோல்ட் கூலிங் ஃபேனு. ஏர் வந்து அவுட் காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். கூலிங் ஃபேன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இதில் ஏற்படுற ஹீட்டுனால ஐசி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹீட்டாக இந்த ஃபேன் வந்து ஏர் எக்ஸாஸ்ட்டு, அதாவது ஏரை வெளியே தள்ளிட்டு இருக்கும். இது ஹீட் கம்மியாகிட்டு இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 780 ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடியில் சின்னதாக ஹீட் சிங் போட்டு இந்த மாதிரி நம்ம மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா 1/8 டயர் கொடுத்துருவோம். இது எதுக்குன்னா, கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகிறப்ப இது கரெக்டாக 1 ஆம்பியர் மட்டும் போகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து 12 வோல்ட் இந்த இன்புட் ரெகுலேட்டர் 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். அதை தூக்கி நம்ம இதுக்கு கொடுத்துட்டு இதுக்கு மட்டும் நம்ம கொடுத்துருவோம். இதுக்கும் ஃபேனுக்கும் 12 வோல்ட் போகுது. இந்த 5 வோல்ட் எடுத்து நம்ம யூஎஸ்பி போர்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயரிங்லாம் நல்லா சூப்பர் நீட் அண்ட் க்ளியராக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வயரிங் எப்படி இருக்குன்னு. அடுத்து உங்களுக்கு பேக் சைடு காட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம அவங்க யூஸ் பண்ண ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா 2 8 இன்ச்சு 2 ட்வீட் யூஸ் பண்ண போகிறாங்க. 2 8 இன்ச்சு நல்லா பக்காவாக வேலை செய்யும் இந்த ஆம்பில். அடுத்தவங்களுக்கு பேக் சைடு காட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு. முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தேவைப்படாது, ஏன்னா RC சைக்கிள் தேவைப்படாது, பஸ்ஸுக்குன்றாலும் தேவைப்படாது. இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைடு டெர்மினல். இதில் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம வயர் கொடுத்துருக்கோம். இதில் வேணான்ட்டாங்க, இதில் மட்டும் நம்ம வயர் கொடுத்துருக்கோம். இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கூலிங் ஃபேனு. ஏன்னா 2 நட்டு போட்டு நம்ம டைட் வச்சுருக்கோம். 2 நட்டு மட்டும் தான் போட்டிருக்கோம், 4 நட்டு இதுக்கு தேவைப்படாது. இது பார்த்திங்கன்னா 2 பின் மேக் வச்சுருக்கோம். குவாலிட்டியான மேக்ஸ் ஃபேனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபியூஸ் ஹோல்டர் நம்ம கொடுக்கல, அது தேவையில்லை. நம்ம வேறு மாதிரி அது கொடுக்க போகிறோம் மெத்தடில். அடுத்து கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பு, அதாவது 12 வோல்ட் வண்டிக்கு பஸ்ஸுக்கு வேனுக்கு உங்களுக்கு ஆம்ப் வேணும்னா மறக்காமல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி தரலாம். மேலே ஸ்க்ரீனில் நம்பர் தரேன், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3200 வரும், 3200 வரும். இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணிக்கலாம்.
இந்த இந்த போர்டு பார்த்திங்கன்னா MP3 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் டிவி இல்லாதனால நம்ம MP3 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க டிவி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம MP5 யூஸ் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆடியோ டெஸ்டிங் போட்டு கட்டுறேன், பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. நான் உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் போட்டு காட்டுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆம்ப் ஆன் பண்ணிட்டோம். இது பவர் சப்ளை நம்ம எப்படி 12 வோல்ட் கொடுத்துருக்கோம்னா பின்னாடி ஒரு எஸ்எம்பிஎஸ் காட்டுறேன். இந்த எஸ்எம்பிஎஸ் 33 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ ஆம்ப் ஆனில் இருக்குது. நான் ப்ளூடூத் வழியாக சாங் ப்ளே பண்ண போகிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டோட ஆடியோ மட்டும் இவ்வளோ வச்சுருக்கோம். பேலன்ஸ் நம்ம சென்டரில் வச்சுருக்கோம். இதில் நான் ஒரு ஸ்பீக்கர் தான் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் நான் செக் பண்ணி கட்ட பாருங்கள். இது ட்ரிபிள், இது பேஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. இது 2 மைனஸில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு போட்டு கட்ட பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதிக நேரம் நம்ம ப்ளே பண்ணால் காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம மறுபடியும் ப்ளே பண்ணி ட்ரிபிள் வச்சு கட்டி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு பேசி சேர்த்து வச்சு கட்டி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் நான் செக் பண்ணி கட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுங்க. பார்த்துட்டு பேலன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சைடு நான் ஸ்பீக்கர் கண்டா இந்த சைடு ஸ்பீக்கர் இருக்குது. அதாவது ரைட் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். இப்போ நான் லெஃப்ட் சேனல் தான் ஒர்க் ஆகிட்டு பாருங்கள். இப்போ 4 மினிட் தான் லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் யூஸ் வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா மறக்காமல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.